கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரியே வச்சு ஒரு 4 BHK வீடு டூப்ளெக்ஸ் டைப்பில் எவ்வளோ அழகாக ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு வீட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஷோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டோட அருமையான லொக்கேஷன் ஏரியா தாங்க. நம்ம வீட்டுக்கு மேலே டெரஸ்லேருந்து பார்த்தாவே பக்கத்தில் ஸ்கூல்ஸ் எல்லாமே தெரிகிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடு பக்கத்துலேயே இன்னொரு வீடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு இருக்குங்க. நம்ம சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பிங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாராச்சும் ஒட்டுக்க வீடு வாங்குற மாதிரினா இந்த வீட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனை வைக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 26 அடி ரோடு பேசுவோ, 52 அடி நீளமோ, கரெக்டாக 3 சென்ட் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைடில் டேரெக்டாக கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பக்கத்தில் சேம் இதே பேட்டர்னில் வந்து இன்னொரு வீடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நிறைய டிசைனிங் ஒர்க் பண்ணி அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக நிறைய ஸ்பாட்டெல்லாம் ஃபிட் பண்ணி வீட்டுக்கு ஃப்ரண்டன்ஸில் கவர் பால்கனியை கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே டைப்பில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹெவியான மெட்டீரியலில் வந்து கேட்டை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா. அளவு 14.75x16. இந்த போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து லெஃப்ட் சைடில் நம்ம அப்படியே கட் பண்ணோம்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் வந்து அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்மளுக்கு நிறைய செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டை இதே மாதிரி தாராளமாக சுற்றிட்டு வரவங்களுக்கு செட் பேக் ஏரியா நிறையா விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஜெகமூலையில் பார்த்தீங்கன்னா போர்வெலி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்லாம் கவர் பண்ணி வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16x21. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளமே 2x4 ஹை-க்ளோசி வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 4 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஈஸியாக இருக்க வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பெருசாக ஒரு உடன் விண்டோ ஃபிட் பண்ணி நார்த் சைட் வாலில் மட்டும் 2 பெரிய சின்ன யூபிஎஸ் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா வீட்டோட இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து அந்த ஸ்டேக்கேஸ் சைடில் வந்து வீட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே நமக்கு டபுள் ஹைட் வால் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய மல்டி கலரில் ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி நார்த் சைட் வால் வந்து எந்த வீடோட மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா கடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னிமுடியில் பார்த்தீங்கன்னா வீட்டோட சின்னதாக அமைஞ்சிருக்கிற கிச்சன் கொடுத்துருக்காங்க. அளவு 11x8. இந்த கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பிடிச்ச காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கீழே வந்து நிறைய பேஸ் யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேப்லேயும் நம்மளுக்கு நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்னதாக நம்மளுக்கு வந்து மசாலா டைப் ரெடி பண்ணி ஸ்டோரேஜ்காக பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு யூபிஎஸ் ஒன்று கூட ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியாவுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் வந்தோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேர மோடியில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறாங்க. இந்த பெட்ரூமை 16x10 ஒரு மாஸ்டர் பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டபுள் சைடில் மட்டும் உங்களுக்கு வந்து 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் அதே மாதிரி பேட்டர்னில் 2x4 ஹை-க்ளோசி வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்டில் நம்மளுக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட்டுக்கு கீழே நம்மளுக்கு நிறைய வாட்டர் ஃப்ளோ பண்ணி எல்லாத்துக்குமே பிடிச்ச கலர் காம்பினேஷனை ப்ரௌன் ப்ளஸ் சாண்டல் கலர் காம்பினேஷனில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 4.5x5. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி வாஷ் பேஷன் ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொல்லணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா இந்த வீடோட நார்த் வெஸ்ட் அதாவது வாயு மூலையில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 11x10 ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க.
3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேப் ப்ளஸ் வார்ட்ரூஃப் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4.5க்கு 4.5. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபில்ஸில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபில்ஸில் டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன் ஃபால் வந்து மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பொறுக்கு வீட்டோட என்ன டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவுக்கு சவுத் சைட் வாலில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ளோரில் என்ன பிளானிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் நம்மளுக்கு வந்து சூப்பராக பிளானிங் பண்ணி இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அளவு 16க்கு 21. இந்த லிவிங் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சைடு வால்லையும் வந்து பெரிய பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டவுன் ஃபால் வந்து மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கும்போது டபுள் லைட் வால் கொடுத்து இங்கே நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து 16க்கு 10ன்னு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 4 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டபுள் சைடு வாலில் மட்டும் ஸ்லைடிங் டைப்பில் வந்து 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நமக்கு வந்து லேஃப்டில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் போகிற பென்டென்ஸில் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக நமக்கு அங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதிலே டேப் கனெக்ஷன், பிளக் பாயிண்ட், அவுட்டர் லைன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாட்டிருக்காங்க. ஷவர் பைப், வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு எல்லாமே டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துலாம். எல்லா பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டன் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்து 11க்கு 10ன்னு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்டில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃபுல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் மட்டும் நம்மளுக்கு பெருசாக ஒரு யூபிஎஸ் கூட ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அதாவது எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி பென்சில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் பென்சில் டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கவர்ட் பால்கனி ஏரியா அண்ட் ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே இந்த வீடோட ரொம்ப அழகான கவர் பால்கனி ஏரியா பார்க்கலாம். ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உட் டைப்பில் மேட் ஃபில்ஸில் நம்மளுக்கு டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய மல்டி கலரில் ஸ்பாட் லைட் ஃபிட் பண்ணி பார்டர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு பால்கனி ஏரியா ஒன் சைட் கார்னரில் வந்து அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்தோடனே ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் அண்ட் சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எஸ் ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 86 lakhs ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் நன்றி, வணக்கம்.